கார்த்திக் ரேவதி சீரியல்லேருந்து ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல கார்த்தியை பற்றி ரொம்ப பெருமையாக ஆஹோஹோன்னு பாராட்டி பேசுகிறாங்க. எல்லாரும் பாராட்ட கார்த்திக்கு கைதட்டல் குவிடு. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சாமுண்டீஸ்வரியை ஆச்சரியப்பட்டு பெருமிதப்படுறாங்க. இவரை நம்ம மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல பெருமை தான். ஆனாலும் இவன் சொன்ன ஒரு பொய்யால் நம்ம இவ்வளோ தூரம் வெறுக்கிறது சரியானு நினச்ச சாமுண்டீஸ்வரியோட மனசு மாறுது. மனசு வார விடக்கூடாது. இவ எப்படியோ இந்த பக்கம் சாஞ்சிடுவா போல இருக்கே, அப்படியெல்லாம் விடவே கூடாது. இந்த டிரைவர் பையில வீட்டுக்குள்ளே விடாமல் நம்ம தடுத்து நிறுத்தணும். என் அக்கா கறியோட மனசு மாற விடாமல் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி அக்கா மனசை கலைக்கணும்னு நினச்சி சந்திரா சாமுண்டீஸ்வரியே நோக்கமாக பார்த்துட்டே இருக்காங்க. அக்கா இவன் உன்னை விட மேலாக வந்து நிற்கத்தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க்கா. இவனை நீ பாராட்டி பேசிடாத. இவங்க எல்லாரும் தெரியாதனமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீ எச்சரிக்கையாக இருன்னு சந்திரா அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. இது எல்லாம் கேட்ட சாமுண்டீஸ்வரி இவங்க சொல்கிறத கேட்குறதா இல்லை இவ சொல்கிறத கேட்குறதா, இந்த பக்கம் பார்த்தாலும் நியாயமாக இருக்குது, அந்த பக்கம் பார்த்தாலும் நியாயமாக இருக்குது. எது உண்மை, என்ன செய்யறது ஒன்றும் புரியலையே. சந்திரா சொல்கிற மாதிரி இவனை நம்ம வீட்டுக்குள்ளேயே அண்டை விடாமல் வச்சிருக்கலாமா, இல்லை இவங்கெல்லாம் இவ்வளோ பெருமையாக பேசும்போது நம்ம தான் ஒரு வேளை புரிஞ்சுக்கலையா அப்படின்னு ரெண்டும் கட்டானா இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. இவங்க எல்லாம் சொல்கிறாங்களேன்னு உன் மனசை மாட்டிக்காதக்கா. இவங்க ஐயால நீ விருது வாங்கிடாத, வாங்கிட்ட அப்புறம் இவ்வளவு நாளாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் போய்டும். நம்ம அம்மாவை கொண்டா இவன் குடும்பமும் சரி இவனும் சரி நம்ம வீட்டுக்குள்ளே வரவிடாமல் பண்ணோன்னா இந்த இடத்துல இவனை அசிங்கப்படுத்தியே ஆகணுங்கிறாங்க சந்திரா. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி இவ சொல்கிறது கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே கார்த்தி பேசுகிறத உன்னிப்பாக கவனிப்பாக எல்லாரும் கேட்குறாங்க. கார்த்தி அபிராமி அம்மாவை பற்றி அவ்வளோ ஒரு நல்ல விதமாக பேசுகிறாங்க. என் அம்மா மாதிரி ஒரு பெண்மணியை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அப்படி நான் பார்க்கணுன்னு நினச்சாலும் இதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு தாய் பாசத்தோடும் சமூக சேவகையாகவும் இன்னொரு பெண் இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக என் அத்தையை நான் பார்க்குறேங்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே மெய் சிலிர்த்து போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. அபிராமி அம்மாவுக்கு இணையாக சாமுண்டீஸ்வரியை பற்றி கார்த்தி பேச அங்கே எல்லாரும் கைதட்டல் குவிடு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே இருந்த எல்லாருமே சாமுண்டீஸ்வரி அம்மா உங்களுக்கு இவ்வளோ ஒரு பெருமையும் பேரும் சேர்த்து கொடுத்த இந்த கார்த்தி அவங்க கையால் நீங்கள் அவார்டு வாங்கிக்கணும்னு கூப்பிடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திக்குமுக்காடி நிற்கிறாங்க. இந்த பக்கம் சந்திரா ஐயோ என்னது இவன் இந்த அளவுக்கு பேசி அக்கா மனசையே மாற்றிட்டானே. சாமுண்டீஸ்வரி மேடம் நீங்கள் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி எல்லாத்துக்காகவும் அப்படியே சிரிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு போகிறாங்க. இருந்தாலும் கார்த்தி மேலே ஒரு வெறுப்போடவே அவங்கள முறைச்சி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சந்திரா அக்கா நீ அவன் கையால் விருது வாங்கிடாதேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி கை நீட்டி கார்த்தி கையால் அந்த அவார்டை வாங்கிக்கிறாங்க. அங்கே எல்லாருமே பாராட்டி பேசி கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு அவார்டையும் கொடுத்துட்டு அவங்க பாட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இது பிடிக்காது தான், இருந்தாலும் என்ன செய்கிறது, மற்றவங்களுக்காகவாக இது நம்ம இந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும்னு நினச்ச கார்த்தி அவார்டை கொடுத்துட்டு வராங்க. இந்த அவார்டு சாமுண்டீஸ்வரி அவங்க கையால் வாங்கினதை பார்த்து மயில் வாகனம் வந்ததும் கட்டி பிடிச்சி என்ன சகலை இன்னைக்கு நல்ல விதமாக எப்படியோ அத்தை கையால் நீ அவார்டை கொடுத்துட்ட, அவங்களும் உன் கையால் வாங்கிட்டாங்க, இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேண்டி கிடக்கு, நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது, பரவாயில்ல நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டதுக்காகவும் பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சதை பற்றியும் 4 வார்த்தை நல்ல விதமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. அக்கா நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை, அவங்க கையால் எதுக்கக்கா நீ அவார்டு வாங்கினேன்னு கேட்குறாங்க சந்திரா. சந்திரா உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடி, ஏண்டி ஸ்டேஜில் வச்சு எல்லாரும் அவன் கையால் அவார்டு வாங்கிக்கிற மாதிரி எனக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அவன் தான் சீஃப் கெஸ்ட்டாக நியமிச்சிருக்காங்கன்னு நம்ம பத்திரிக்கையை பார்க்காவது வந்தது நம்மளோட தப்பு. அது மட்டுமா அவன் என்னை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசினா பார்த்தியா, அவனுக்கு முன்னாடி நான் எப்படி அவனை தப்பாக பேசிட்டு அந்த அவார்டை வாங்க மாட்டேன்னு சொல்கிறது, அப்படி என்ன நான் செஞ்சிருந்தா எல்லாரும் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க, யோசிச்சு பாரு, என்னை தப்பாக நினைக்க மாட்டாங்களா, நம்மளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நம்மளோட இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மேடைக்கு கொண்டு வரக்கூடாது, ஒழுங்கு மாதிரியாடியே நீ இரு, நீ என்னை போட்டு குழப்பி விடாதீங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. வீட்டுக்கு வந்ததும் ராஜராஜன் சாமுண்டீஸ்வரியை பார்த்து என்ன சாமுண்டீஸ்வரி ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுதாங்கிறாங்க. அதெல்லாம் நல்லா தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பட்டும் படாமல் பேசுறியேங்கிறாங்க. ஆமாம் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லி கோவமாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு சுவாதி ரோஹிணி இவங்க 2 பேரும் வராங்க. அம்மா இங்கே என்ன நடந்தது தெரியுமா, லேப்டாப் எல்லாம் கொடுத்துட்டீங்களாம்மா, லேப்டாப் கொடுக்குறக்கு முன்னாடி அந்த டிரைவர் ஆள்கள்லாம் வந்து எங்களை கழுத்தில் கட்டி வச்சுட்டாங்க, என் மாமாவை வர சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க தெரியுமாக்குமா. நீங்கள் வர வச்ச அந்த லேப்டாப்பை கொடுக்கறக்கு இல்லாமல் ரவுடிங்க வந்து தடுத்து நிறுத்தி அந்த லாரிவே திருப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மாமா வந்து அதை கொண்டு போனதுனால எங்கள் மேலே வந்து கத்தியை வச்சு எங்களை மிரட்டினாங்கம்மா, அந்த லேப்டாப்பெல்லாம் நீங்கள் நல்லபடியாக கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வரி போடுது. என்ன சொல்கிற ரோஹிணி, லேப்டாப் கொண்டு வரும்போது இவ்வளோ பிரச்சனை நடந்ததாங்கிறாங்க. ஆமாம்மா கார்த்தி மாமா வந்ததுக்கப்புறம் தான் அந்த லேப்டாப்பை அந்த ரவுடிங்களை அடித்து போட்டுட்டு கொண்டு போய் சேர்த்துனாரு. அதான் கேட்குறேன், நீங்கள் ஃபங்க்ஷனில் நல்லபடியாக உங்கள் பேரில் அந்த லேப்டாப் கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி
சாமுண்டேஸ்வரிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னங்க நான் வர வச்ச கம்பெனிலேருந்து நல்லபடியாக தானே லேப்டாப் வந்ததுங்கிறாங்க. இல்லை ஈஸ்வரி, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அது வர்றதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட சிக்கலும் பிரச்சனையும் நடந்திருக்கு. லேப்டாப்பில் வந்த லாரியை நம்ம மாப்பிள்ளை தான் எப்படியோ காப்பாற்றி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு. அதுக்கு முன்னாடி இங்கே சுவாரிக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. சுவாரியும் போய் உன்னோட கைட்டுப்பாய்க்கை எடுத்துகிட்டு வந்து அக்கா கழுத்தில் கத்தி வச்சிருக்கிறவங்க காலையெல்லாம் ஷூட் பண்ணனா. அப்போ தான் அவனுங்களும் பயந்துட்டு அங்கேருந்து அலறி அடித்து ஓடினானுங்க. மாப்பிள்ளை கரெக்டான நேரத்தில் சுவாரிக்கு ஐடியா கொடுத்ததுனால தான் இப்போ நம்ம 3 பொண்ணுங்களும் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ராஜராஜன். இதையெல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருந்த மயில்வாகனும், ஆமாத்த அந்த இடத்துக்கு லேப்டாப் வர்றதுக்கு இல்லாமல் யாரோ சதி பண்ணினாங்க, ஏதோ சகலை தான் பார்த்து அந்த இடத்துக்கு லேப்டாப்பை வரவழைச்சாருங்கிறாங்க மயில்வாகனம். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சந்திரா, ஐயோ என்னது எல்லா உண்மையும் உளர்றானுங்களே. இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த சாமுண்டேஸ்வரிக்கு சரியான கோவம் வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி தான். அவனை நான் இன்னைக்கு உயிரோடு விட போகிறதில்ல. என் வீட்டுக்கே வந்து என் வீடேறி வந்து என் பொண்ணுங்க கழுத்துலேயே கத்தி வச்சிருக்கானா, இத்தனைக்கும் காரணம் அவன் தானே. அவனை மட்டும் நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு போய் துப்பாக்கி எடுக்க போகிறாங்க. அப்போ ராஜராஜன் சுவாதி இவங்க எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. வேண்டாமா, உங்கள் பேரில் வீண் பழி விழுந்துட்டா அதுக்கப்புறம் காப்பாற்றி வெளியே வர்றது கஷ்டம், நமக்கு எதுக்கு வீண் பம்பு, விட்டுலாங்கிறாங்க. சந்திரா பார்த்துட்டு, ஐயோ என்னது அக்கா இவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இந்த டிரைவர் பையில எல்லாரும் உயர்த்தி பேசும்போது இவன் அவனையும் நம்புறாளே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச சந்திரா, அக்கா இங்கே பாருக்கா, இவன் இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துருக்காகத்தான் மாமா சுவாதி இவங்க எல்லாரும் இப்படி ஒரு ஐடியா பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீ இதையெல்லாம் உண்மையை நான் நம்பிடையாங்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் நான் நம்ப மாட்டேன். ஆனால் சொல்கிறதையெல்லாம் கேட்கும்போது அநேகமாக சிவனாண்டியோட வேலையத்தான் இருக்குங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. இதை கேட்ட சந்திரா எப்படியாவது திருப்பணும்னு நினச்சிக்கிட்டு கார்த்திவே மட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ராஜராஜன், இதை பார் சந்திரா, திரும்பவும் மாப்பிள்ளையை பற்றி தப்பாக பேசினேன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இவன் பண்ண அயோக்கியத்தனமெல்லாம் சொன்னால் உனக்கே கோவம் வருது அப்படின்னு சொல்லி சந்திரா மேலே அப்படியே பழைய தூக்கி திருப்பும்போது அப்போ சந்திரா, ஐயோ என்னது இப்படி திருப்புறாங்களே, எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம நினச்சது எதுவும் நடக்காமல் போயிடுமே, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சந்திரா. நகை விஷயத்துலையும் கூடிய சீக்கிரம் உண்மை வெளியே வரும். அப்போ சிவனாண்டி தான் காரணம்னா அப்போ பார்த்துக்கலாங்கிறாங்க. அப்போ சரி அதை பேச்சை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்குள்ளே கூப்பிடும்போது அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இதை பாருமா இன்னும் நகை பிரச்சனை முடியல, நகை பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறமா நான் என் புருஷனோட வீட்டுக்குள்ளே வரேன்னுட்டு இருக்காங்க. நகையை திறனா அந்த சண்முகவேல் இன்னைக்கு கண் முழிச்சிடுவான். அவன் கண் முழிச்சதும் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடுங்கிறாங்க கார்த்தி. சண்முகவேல் இன்னைக்கு கண் முழிச்சிடுவான்னு தெரிஞ்சதும் சந்திரா உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொல்கிறாங்க. சிவனாண்டியும் முத்துவேல்கிட்ட சொல்லி இன்றைக்கே அவனுக்கு ஜோலியை முடிச்சிட வேண்டிதான். அவன் மட்டும் உண்மையை சொல்லிட்டானா நம்ம மாட்டிக்குவோம், என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது சரிவா இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவன் கதையை முடிச்சிடலான்னு முத்துவேல் சிவனாண்டிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கார்த்தி டாக்டர் எல்லோரும் வந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் இவங்க 2 பேரும் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. சண்முகவேலோட மனைவி வந்து கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் தான் என் புருஷனை காப்பாற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. சரி அவர் இப்போ எப்படி இருக்காருங்கிறாங்க. இப்போ நினைவுக்கு வந்துருச்சு, அவர் என்கிட்ட இப்போ பேசினாருன்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் நான் பார்க்கலாமா அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. அப்போ சண்முகவேல்கிட்ட போய் பார்த்து பேசும்போது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இவர் தான் உன்னை காப்பாற்றினாரியா, இவர் மட்டும் இல்லைன்னா நம்ம குடும்பமே இன்றைக்கி தெருவில் நின்று இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் கையெடுத்து கும்பிடுறாரு. தம்பி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், நான் செஞ்சது என்னமோ பாவம் துரோகம் தான், இந்த பாவத்துக்கும் துரோகத்துக்கும் நான் நீங்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்க தயாராக இருக்கேங்கிறாங்க. அப்படியா, உங்களுக்கு பின்னாடி யார் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய சொன்னான்னு மட்டும் நீங்கள் உண்மையை சொன்னால் போதுன்னு கேட்குறாங்க கார்த்தி. இதை கேட்ட சண்முக பாண்டியும் சரிங்க நான் உண்மையை சொல்லிடுறேங்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சிவனாண்டியும் முத்துவேலும், ஐயோ இவன் உண்மையை சொல்லிட்டேன்னா நம்ம கதை முடிச்சது, இப்போ என்ன சுத்துப்பு பண்ணுறதுங்கிறாங்க சிவனாண்டி. சண்முக பாண்டிக்கு குணமாயிடுச்சு, நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி மயில்வாகன 2 பேரும் சண்முக வேலை கூட்டிகிட்டு வந்து இங்கே சாமுண்டேஸ்வரிக்கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் நீங்கள் போய் உண்மையை சொல்லிடுங்க, அந்த அம்மா முன்னாடி நீங்கள் பொய் சொல்லாதே, உன்னால தாங்க இவ்வளோ பிரச்சனை நடத்துது, போயா இந்த தம்பிக்காகவாவது நீ போய் உண்மையை சொல்லிடுன்னு அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் சண்முகவேலும் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டேஸ்வரிக்கு சிவனாண்டி மேலே சரியான ஆத்திரம் கோவம். அவனை இன்றைக்கி நான் சும்மா விட போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்துகிட்டு வராங்க. இதை பார் சாமுண்டேஸ்வரி, அவனை போலீஸ் பார்த்துக்கும், நீ ஒன்று அதை பற்றி கவலைப்படாத, முதல்ல நம்ம ரேவதியையும் மாப்பிள்ளையும் வீட்டுக்குள்ளே கூப்பிடு, மாப்பிள்ளையை இப்போவாது நீ புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம்னு ராஜராஜன் சொல்லவும் சாமுண்டேஸ்வரி உள்ளே வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சந்திரா அப்படியே வயிறு எரிஞ்சு போய் நிற்கிறாங்க. நாம் நினச்சது எதுவுமே நடக்கல, அக்கா காரியோட மனசை மாற்றி இந்த டிரைவர் பையில வீட்டை விட்டு வெளியே வரலான்னு நினச்சேன், திரும்ப அக்கா வாயாலேயே இவள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாளே, இப்போ நம்ம என்ன செய்கிறது, இவன் மட்டும் உள்ளே வந்துட்டா அதுக்கப்புறம் நம்மளை வெளியே விரட்டிடுவாங்களேன்னு பயந்துட்டு இருக்காங்க சந்திரா. பயப்பட்ட மாதிரியே கூடிய சீக்கிரம் நடக்குமாங்கிறதையும் நம்ம நாளை எபிசோடில் பார்க்கலாம்.